பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தாலே நன்றிகளும் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். கர்த்தர் உங்களை மேலும் மேலும் ஆசீர்வதிப்பாராக. எனக்காக நீங்கள் ஜெபம் பண்ணி கொள்ளுங்க. என் ஊழியத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. எனக்கு ஏராளமான ஆத்துமாக்களை கொடுக்கத்தக்க ஜெபம் பண்ணுங்க. என் குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணிங்க. கடவுளிடத்தில் நான் கேட்டுக்கொள்வது ஜெபந்தான். இதுபோல ஜெபங்கள் அனுதினம் பண்ணுவது வழக்கம். ஏன்னா எல்லாருக்கும் ஜெபம் பண்ணுவோம் இல்லையா? தேசத்துக்காக ஜெபம் பண்ணுவோம், தேசத்தில் உள்ள ஜனங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம், அநேகர்களுக்காக விண்ணப்பத்தை தெரிவிப்போம், ஒவ்வொருவருக்காக நான் தெரிவித்து கொண்டே இருப்போம். ஆனால் தெரிவிக்கப்படும் போதெல்லாம் ஒரு காரியத்தை மட்டும் தேவனிடத்தில் நான் சொல்லி கொண்டே வருவேன். ஆண்டவரே, நான் செய்த குறை என்ன, என்ன பாவம் செய்தேன்னு எனக்கு தெரியல, அது எனக்கு புரியல ஆண்டவரே. ஏதாவது என் பருவ காலத்திலேயோ இல்லை உன்னை அறிந்த பிற்பாடு செய்திருந்தால் என்னை நீ மன்னித்தரும்படியாக வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று சொல்லி நீதிமொழி புத்தகத்தில் 28ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தின்படி தன் பாவங்களை மறைக்கின்ற வாழிட மாட்டான், அறிக்கை செய்து விடுவன இரக்கம் பெறுவான் என்று நீ சொல்லியிருக்கிறீர். நான் அறிக்கை செய்துட்டேன், எனக்கு ஏன் இரக்கம் காட்டாதிருக்கிற ஆண்டவரேன்னு கேட்பது வழக்கம். ஆனால் நேற்று தினத்தில் அதுக்கு என்ன பதில் என்று தேவன் எனக்கு உணர்த்தினார். நான் தனியாக உட்கார்ந்து கொண்டு நேற்று மத்தியானத்தில் சென்னை பட்டணம் முழுவதும் நான் ஊழியம் செய்ய போகிறேன் என்று எங்கள் வீட்டுக்குள்ளேயே நான் தொடர்ந்து பேசி கொண்டிருக்கிறேன். நான் இங்கே இருப்பதை காட்டி சென்னைக்கு நான் கடந்து போக போகிறேன் மறுபடியும் என்று பேசியிருந்தவன் திடீர்னு நைட்டு செய்தியை பகிர்ந்து கொள்ளும் போது நான் சொல்கிறேன், நான் சென்னையில் போய் ஊழியம் செய்ய போகிறேன் ஆண்டவரே என்று சொன்னேன். நான் சென்னைக்கு வரப்போகிறேன் என்று ஒருவருக்கு மட்டும் தெரிவித்தேன். ஆனால் கடவுளுக்கு தெரிவித்த பிற்பாடு மனுஷங்கிட்டையும் ஒரு இடத்துல மட்டும்தான் சொல்கிறேன். நான் சென்னைக்கு மறுபடியும் வந்து அந்த குடும்பம் சந்திக்கிற ஊழியத்தை மறுபடியும் செய்து ஒவ்வொரு குடும்பத்தில் நடந்த கூட்டங்கள் மறுபடியும் நடத்தக்கூடிய ஒரு நாட்களை ஏற்படுத்தி அதை தொடர்ந்து மறுபடியும் பயணிப்போம். 5 ஆண்டுகளாக தள்ளி போச்சு என்று சொல்லி மனதில் ஏவப்பட்டு மறுபடியும் ஜெயிப்பேன் என்று சொன்னபோது இன்றைக்கி ஏராளமான ஃபோன். அந்த செய்தி போன பிற்பாடு ஒரு சிலர் செய்தியை பார்க்காதவங்க கூட திடீர்னு ஃபோன் பண்ணி, ஐயா நீங்கள் இங்கே இருந்தால் நல்லாயிருக்கும் ஐயா, இனி வர காலத்தில் நான் தினந்தோறும் என்ன பண்ண போகிறேன், மாதத்தில் 20 நாள் 25 நாட்களோ நான் என்ன பண்ணுவேன், சென்னைக்கு நான் வருவேன், நான் உங்களை சந்திக்கக்கூடிய நாட்களில் தினி வர நாட்களில் சந்தித்து உங்களுக்காக தேவன் கொடுத்த ஆலோசனைப்படி ஜெபித்து கடந்து வருவேன்னு சொல்லும் போது அவருக்கு ஒரு சந்தோஷம். அதுக்கப்புறம் ஒரு சகோதரி ஃபோன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பெங்களூர்லேருந்து என் தம்பி ஃபோன் பண்ணார். அதுக்கப்புறம் திண்ணனூர் பகுதிக்கு 2 பேருக்கு நான் தான் ஃபோன் பண்ணேன். காலையில் ஒருவருக்கு ஜெபம் பண்ணுறேன், ரொம்ப கஷ்டத்துலேருந்து பேசுகிறாரு. அந்த கஷ்டத்தை கூட நான் பொறுப்பெடுத்து பேசாமல் கர்த்தர் உனக்கு ஒரு அதிசயத்தை செய்வார் என்று சொல்லி அவருக்கு ஆறுதல் படுத்தி நான் இந்த செல்ஃபோனை கட் பண்ணிவிட்டு உட்காந்து கொண்டிருக்கப்படும் போது அப்புறம் ஒரு ஆளை மாற்றி ஒருத்தருக்கு ஃபோன் போட்டேன். அவங்க லைனில் வராங்க, அவங்களுக்கு பதில் சொல்கிறேன். இரவு 10:30 மணிக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணுறாங்க. அவங்க ஃபோன் பண்ணி அவருக்கு ஒரு நல்ல காரியம் வரப்போகுதுன்றதுக்காக அவரை ஆலோசனை பண்ணி, எப்பவுமே அவரை பார்த்து நான் பரிகாசம் பண்ணுவது வழக்கம். தாவீது என்று சொல்வதை காட்டி இன்றைக்கி புதுசாக மாப்பிள்ளை என்று கூப்பிட்டேன். அப்போயும் நான் கூப்பிடும் போது உள்ளத்தில் இது ஏன் இது புதுசாக இருக்குது, ஏன்னா வர ஞாயிற்றுக்கிழமை அவருக்கு மாப்பிள்ளை வீடு பார்க்க வராங்கன்றதுக்காக அவர் அப்படி கூப்பிடக்கூடியதாக அவர் பார்த்தா பலவீனமாக 1 வார காலமாக வீட்டில் இருக்கிற விஷயத்த சொல்கிறாரு. அப்போது அவர் கூட ஆலோசனை கொடுத்து ஜெபித்த பிற்பாடு அவர் என்னை கேட்ட கேள்வி என்னென்னா, அப்பா நீங்கள் வருவதே இல்லை என்று அடுத்த கேள்விக்கு நான் பதில் சொன்னேன். நிச்சயமாக நாளைக்கு வந்து உன்னை சந்திக்கிறேன், இந்த செய்தி போகிற அன்றைக்கி நேரத்தில் நான் அவரை பார்ப்பேன், அவரை ஜெபிப்பேன், கர்த்தர் மாபெரும் விடுதலை அது இந்த இரவே கொடுப்பார். அப்படி இந்த செய்திகளை பகிர்ந்து கொண்டு மறுபடியும் நான் வீடு சந்திக்கிற ஊழியத்துக்கு போவேன் என்று அறிக்கை செய்த உடனே இத்தனை ஃபோன், அது எத்தனை ஃபோன் நான் கரெக்டாக சொல்லவில்லை. ஏன்னா சென்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா அநேக இடங்கள்லேருந்து ஃபோன் வருது. நான் சொல்லும் போது ஒரு மருத்துவமனையிலேருந்து முடியாத திருவள்ளூர்லேருந்து கொண்டு போனாங்க. அவர் ஜெபித்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஜெபித்தோம். இன்றைக்கி பரிபூர்ணமாக சுகமான அவங்க மகள் பேசப்படும் போது ஒரு சந்தோஷம். அப்போ பூந்தமல்லி அருகில் இருக்கிற ஒரு மருத்துவமனையில் இருக்கிறாரு, பெரிய மருத்துவமனை அது பார்த்திங்கன்னா மெயினாக அது எலும்பு சம்மந்தப்பட்டதெல்லாம் அந்த மருத்துவமனையில் தான் பார்ப்பாங்க. அது முன்னாள் முதலமைச்சர் வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள ஒரு மருத்துவமனை. அப்போது அங்கே பார்க்கப்படும் போது ஒவ்வொரு காரியம் இன்றைக்கி செய்தியின் மூலியமாக ஒரு பக்கம் பார்க்கும்போது பெங்களூர்லேருந்து என் சகோதரன் பேசுகிறாரு, வெகு நேரமாக பேசுகிறாரு. இப்படி அநேக காரியத்தை பகிர்ந்து கொண்டே தான் இருக்கிறோம். எப்போ தெரியுமா, எப்போ அவருடைய வேலையை நான் செய்வேன் என்று சொன்னனே சொடனே இவ்வளோ நாளாக கேட்டுன்னு இருக்கிறேன், நான் என்ன செய்தேன் பாவம், என்ன ஆண்டவரே நான் உனக்கு விரோதமாக செயல்பட்டேன்னு கேட்கும்போது இதுதானே மாபெரும் விரோதமான செயல்பாடு.
செய்து வந்த ஊழியத்தை திடீர்னு நிறுத்தினா என்ன ஆகும்? ஏன்னா நான் என்ன அறிக்கை செய்து வந்தேன்? 2002 எனக்கு அறிக்கை செய்தது என்ன? ஆண்டவர், நான் ஊழியம் செய்ய போகிறேன், நான் இந்த வேலையை விட்டு விட போகிறேன்னு சொல்லி நான் வால்டெக்ஸ் பகுதியில் 20 வருஷமாக ஊழியம் செய்தேன். அப்போது குறைஞ்சி ஒரு 18 வருஷத்துக்கு பிற்பாடு நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளப்படும் போது மெல்ல மெல்ல வரும்போது அநேக ஃபோன் எனக்கு என் கம்பெனிக்கு எனக்கு தான் வரும், எங்கள் ஓனருக்கு கூட வராது. அப்போ எங்கள் ஓனரே என்னை கேட்டார், எனக்கு வர ஃபோனை காட்டி உனக்கு வர ஃபோன் அதிகமாகுது. 2004 வேலையே விட்டு வந்தேன், எந்த ஒரு பணத்தையும் வாங்காமல். அவருக்கு கொஞ்சம் பணம் கொடுத்தா அங்கே இருந்த கடத்தை கொடுத்து நான் கடந்து வந்துட்டேன். முழுமையாக ஊழியத்துக்குள்ளே கடந்து வரும்போது இங்கே போகிறேன் என்று சொன்ன உடனே இத்தனை ஃபோன், சென்னையிலேருந்து அதே வால்டெக்ஸ் பகுதியில் உள்ளவங்க ஃபோன் போட்டு, அண்ணா நீ உனக்கு உடம்பு முடியாத இருக்கிறியாமே, நீ ஏன் சென்னைக்கு வரல, எங்கெல்லாம் சந்திக்கலை அப்படின்னு சொல்ல பேசக்கூடிய சூழ்நிலை தேவன் ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறார். எப்போ தெரியுமா? அப்போஸ்தலர் புத்தகத்தில் 10:38 கிராமங்கள் தோறும் பட்டணம் தோறும் கடந்து போய் பிசாசின் வல்லமையில் ஆக்கப்பட்டவங்க. கிராமங்கள் தோறும் வந்துட்டேன், பட்டணத்துக்கு போகலையே. அப்போ அவர் வேலையை அவர் கரெக்டாக செய்யணும் இல்லையா? அப்போ அந்த வேலையை நான் செய்யாதனால தேவன் என்னை அனுப்புகிறாரு. அனுப்பாருன்றதை காட்டி என் நாவலே சொல்ல வைத்து கடந்து போகுவேன் என்று சொன்ன உடனே தான் இத்தனை ஃபோன் அத்தனையும் தேவன் செய்து கொண்டு இருக்கிறார். அப்போது கர்த்தரை நம்ம நம்பினால்தான் செழிப்பாக இருக்க முடியும். ஆனால் இந்த வசனம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். படிக்க பாருங்கள், சங்கீதம் 125 சங்கீதத்தில் முதல் வசனம், கர்த்தரை நம்புகின்றவன் என்னென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருப்பானா. கர்த்தரை நம்புகின்றவன் என்னென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருப்பான். உண்மையாக ஆண்டவர் அவர் நடத்தினார். இந்த 5 ஆண்டுகளாக நான் இங்கே சென்னை பட்டணத்தில் வீட்டை விட்டுட்டு இங்கே கடந்து வந்த பிற்பாடு எந்த சூழ்நிலையும் வருமானம் கிடையாது. மகனுக்கு வேலை போச்சு, கையை விட்டு வேலை போச்சு, என் தாயார் மரித்து போனாங்க, சகோதரன் மரித்து போனால், இத்தனை காரியத்தை என் மூலியமாக தேவன் நடத்தி கொண்டு தான் இருக்கிறாரு. வறுமை ஒரு பக்கம், அவமானம் ஒரு பக்கம். சிலர்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேசிட்டாங்க. இப்போது அப்போ பேசப்படும்போது பேசினவர்கள்லாம் திருப்பி பேசும்போது எப்படி பேசுனாங்கன்னா, என்ன அவர் நிறையா பேசிட்டாருன்னு கூட ஒரு சிலர் என்னை பற்றி பேசினாங்க. சந்தோஷம்தான் படுவேன். நான் கடமைக்கு பேசினது, உரிமை இல்லையா, உரிமை என்ற கடமையில் பேசின வார்த்தைகளை அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஒரு ஒரு வயதுக்கு பிற்பாடு வளர்ந்துடுறாங்க இல்லையா, அது எனக்கு அப்படியே இருப்பேன். நான்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் டி நகர் பகுதியிலேருந்து ஒரு சகோதரி என்கிட்ட நல்லா பேசுவோம், நல்ல மேடம். அவங்க என்னை கேட்டாங்க, அவங்க பிள்ளைங்களை நான் விசாரிப்பேன். நான் என்ன குழந்தை காலத்துலேருந்து பார்த்துன்னு வரேன் இல்லையா. அவங்க சொன்னாங்க ஒரு நாள், ஐயா நீங்கள் கேட்டுனே இருக்கிறீங்க, ஒரு நாளும் எங்கள் பிள்ளைங்க ஃபோட்டோ அனுப்பலாம், வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் பார்த்தது குழந்தை ஒரு சின்ன பையன் இப்போ காலேஜ் போகிறான், ஒரு சின்ன மகள் அழகாக இருப்பா, அவளை நான் குழந்தையிலே பார்த்தது, பிறக்கும் போதே பார்த்தது. அப்படியே இருக்கட்டும், என் மனதில் இருப்பதை போல் இருக்கட்டும், இன்றைக்கி எவ்வளோ உயரமாக வளர்ந்துருக்கா நான் பார்க்க விரும்பலைன்னு. ஏன்னா அப்படி தான் நான் அந்த பிள்ளைகளை பார்த்து கொண்டிருப்பேனே தவிர, இன்றைக்கி அவங்க பெரிய வயசானவர்கள் ஆகிட்டாங்க, நல்ல ஒரு அமைச்சராகிட்டாங்க, இல்லை ஒரு பெரிய அதிகாரி ஆகிட்டாங்கன்னு என்று பார்க்க மாட்டேன். எனக்கு அந்த ஆரம்ப ஸ்டேஜில் பார்த்த பார்வையில் தான் என்னுடைய எண்ணங்கள் இருக்கும், என்னுடைய நோக்கங்கள் இருக்கும். அப்படி தானே எல்லோரையும் நம்ம உரிமையை எடுத்துக்குள்ளே பேசுவோம். அது ஒரு சிலருக்கு பிடிக்கல, சிலர் தான் அது மற்றவங்ககிட்ட சொல்லி அவங்க என் மூலியமாக டெலிஃபோனில் சொல்லப்படும் போது ரொம்ப கஷ்டப்பட்டேன். சிறப்பாக இருக்கட்டும், இன்றைக்கும் அவங்களுக்காக நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன், அவங்களுடைய குடும்பத்துக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறேன். அது ஒரு நாளும் விட மாட்டேன். என் தாயார் எனக்கு சொல்லிக் கொடுத்தது காரணங்கள் என்னென்னா, ஜாக்கிரதை உள்ளவனாக இரு என்றுவாங்க, அடிக்கடிக்க சொல்லுவாங்க. அது இப்போ தெரியாதுப்பா உனக்கு, ஒரு காலத்துக்கு அதை நீ என்னை புரிஞ்சிக்குவேன் நான் சொல்கிறது அப்படின்னாங்க. அது இப்போ நான் புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தது, புரிஞ்சிக்கினேன். இருந்தாலும் யாருக்கும் எந்த விரோதமாக செயல்பாட்டில் கிடையாது. என்னுடைய முழங்காலில் கர்த்தருக்கு தெரியும், அவருக்கு நான் விண்ணப்பத்தை தெரிவித்து கொண்டே இருப்பேன். ஏன்னா எப்பவுமே அறிக்கை செய்வது எனக்கு வழக்கம். நீதிமொழி 28 படி தன் பாவங்களை மறைக்கின்ற வாழையடி மாட்டான், அறிக்கை செய்தவன் இரக்கம் பெறுவான். அறிக்கை செய்வது வழக்கம். நாம் அறிக்கை செய்து கொண்டிருக்கப்படும் போது என்னைக்கு நான் சென்னைக்கு போவேன் என்று சொன்னனோ அன்றைக்கே கர்த்தர் பெரிய காரியத்தை செய்தார். அப்போ இந்த சங்கீத புத்தகத்தில் கர்த்தரை நம்புகிறவன் என்றைக்கும் அசையாமல் நிலைத்திருப்பான். நான் அவரை நம்புற ஆரம்பிச்சிட்டேன் இல்லையா. அப்போ இவ்வளோ நாள் என்னென்னா இந்த கிராமத்திலே செய்வேன், இந்த கிராமங்கள் தூரம் போனோம், பட்டணத்தை விட்டேன் இல்லையா, மறுபடியும் பட்டணத்துக்கு போகிறேன்னு சொல்லுவது எத்தனையோ பேர் ஃபோனை சந்தித்தேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அநேக பேர் எனக்கு ஃபோன் பண்ணாங்க. அதில் திண்ணனூர் பகுதியில் ஒருத்தருக்கு நான் பண்ணுறேன், மற்றவருக்கு 10:30 மணி, இரவு 10:30 மணிக்கு நான் அவருக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறேன். எப்படி இருக்கிற மாப்பிள்ளை, எப்போவுமே அவரை தாவீதுன்னு தான் கூடுவேன். எப்படி இருக்கிற மாப்பிள்ளைன்னும் போது அவர் பலவீனத்தில் இருப்பது எனக்கு தெரியாது. அவங்க தகப்பனார் என்னோட பேசினார், ஆனால் அதை பற்றி தெரிவிக்கலை. அப்போ நான் அவர் கொடுத்து பேசி அவர் ஜெபித்த பிற்பாடு அவர் பார்த்தீங்கன்னா சில ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் என்னோட பேசப்பட்ட வார்த்தையை காட்டியும் 10 மடங்கு கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்திட்டார். ஏன்னா அன்றைக்கி சொன்னது தான், கர்த்தர் உயர்த்த போகிறாருன்னு. அவரை மட்டும் நம்பு, இந்த உலகத்தில் யார் என்ன பேசுகிறாங்கன்னு சொல்லி யோசிக்காத, அவரை மட்டும் நம்புனும் போது இங்கே சங்கி 125:1 கூட அவருக்கு உகந்தையாக கூட இருக்கலாம். எப்படி இருக்குதுதான், கர்த்தர் நம்புகிறோம் என்னென்றைக்கும் அசையாமல்
நிலைத்திருப்பான். அப்படி தான் கடவுள் நல்ல ஒரு அதிகாரமாக வேலையை கொடுத்து உயர்த்தி வச்சிருக்கிறாரு. அந்த பிள்ளைக்கு ஏற்பட்ட பலவீனத்தை கர்த்தர் நீக்கி போடுவார். அப்போது நிலைத்திருக்கணும். யாரை நம்பினா கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு நிலைத்து இருக்கக்கூடிய வழியும் வாசலும் ஏற்படுத்திக்கூடாது. நாசு சுவாசம் உள்ள நம்புகிற மனிதன் நம்பாதேன்றாரு. நாசு சுவாசம் உள்ள மனிதனை நம்புவதை விட்டு விடுன்றாரு. அப்போ நாசு சுவாசம் உள்ள மனிதன் எத்தனை பேர் ஆலோசனை கேட்டேன் இல்லையா? எல்லாமே வீணடிந்து போனது. வறுமையிலும் போராட்டத்தில் விழுந்து கிடக்கும் போது விழுந்து கிடந்த எண்ணெய் மீட்டெடுத்து ஒன்றும் அறியாத எண்ணெய் தெரியும் மீண்டும் அவர் ஊழியத்தில் எடுத்து பயன்படுத்துகிறாருன்னு சொன்னால், என்னை அழைத்து ஒன்றுமே இல்லாத அடுத்த மரணத்துக்கு ஏதாவது ஒரு சூழ்நிலை ஏற்படும் போது என்னை மாற்றி கொண்டு வந்த கர்த்தர் ஊழியத்தை நான் செய்கிறேன் என்று சொன்ன உடனே என் சரீரத்தில் எப்பவுமே ஒரு பலவீனம் தாக்கி கொண்டே இருக்கும். அந்த பலவீனம் தேடியும் காணாது போச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து அந்த பலவீனத்தை கொடுத்து பார்த்தா இந்த நேரம்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு மாதிரி மழக்கமாக இருப்பேன், தூங்கி கொண்டே இருப்பேன், உறங்கி கொண்டே இருப்பேன், ஏதாவது ஒன்று பண்ணி கொண்டே இருப்பேன், எப்போவும் வீட்டில் கத்தி கொண்டே இருப்பேன். ஏன்னா எனக்கு அந்த பலவீனம் தாங்கி என்றைக்கு நான் அறிக்கை செய்து விட்டனோ இவெல்லாம் என்னை விட்டு விலைக்கு போச்சு. ஒரு வழியாக வந்த சத்துரு 7 வழியாக கடந்து போகும்படி தேவன் கட்டளையிட்டார். அப்போ பெங்களூர்லேருந்து பார்த்தா என் சகோதரன் பேசி கொண்டு இருக்கிறாருன்னு சொன்னால் எப்படி இருக்கும் பார்த்துக்கோங்க, யோசித்து பாருங்கள். பெங்களூர் பகுதியிலேருந்து அவர் என் குடும்பத்தார் எல்லாரையும் பேசுகிறேன், தகப்பனா முதல் கொண்டு எல்லாரையும் பேசுகிறாரு. அப்போ சென்னையிலேருந்து பார்த்தோன்னா ஒரு சிலர் என்கிட்ட பேசுகிறாரு. அப்போ அநேக ஆலோசனை கொடுக்கும்படியாக என்னை ஏற்படுத்தின தேவன் இந்த ஊழியத்தை நான் விட்டு விலகி நின்று நிமித்தமாக வந்த பாடுகள் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. அதுதான் ஆண்டவர் சொல்கிறாரு. அநேக காரியத்தை கொடுத்து எனக்கு ஒரு ஊழிய சதாப்பிதான் அவனை கனப்படுத்துவார். அவருக்கு நான் செய்ய வேண்டிய ஊழியத்தை இந்த 5 ஆண்டுகளாக தாமதித்து நிமித்தமாக வந்த போராட்டம் கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. ஆண்டவருக்காக எப்பவுமே ஒரு அறிக்கை செய்தால் விட்டுறாதீங்க. ஒரு விண்ணப்பத்தை தெரிவித்தால் விட்டுறாதீங்க. தேவனிடத்தில் ஒரு விண்ணப்பத்தை தெரிவித்தால் அது விடாதீங்க. தேவ சத்தியத்தின்படி அதன்படி நடந்து அதன்படியாக இருந்து நம்ம அதன்படி போனோம்னால் நம்மளை வாழாக்காமல் கர்த்தர் தலையாக்குவார், நம்மளை கீழாக்காமல் அவர் மேலாக்குவார். அந்த பிள்ளைக்கு நீ காலையில் ஒரு தம்பியோடு பேசப்பட்ட ஆலோசனை நிச்சயமாக அவருக்கு ஒரு வீடு வாசல் ஏற்படுத்த போகிறார். இந்த மாலையில் பேச அந்த தம்பி சுகபலத்தோடு நடத்த போகிறார். அந்த மத்தியானம் பேசினா அந்த அம்மாவை அவர் நல்ல நடக்கத்தக்க கட்டளையிட போகிறார். அந்த சகோதரர் நல்ல நடக்கத்தக்க கட்டளையிட போகிறார். அப்போ அநேக காரியத்தை கர்த்தர் தொடர்ந்து கொடுக்கும்போது அதுக்காக நம்ம விண்ணப்பத்தில் ஒப்பு கொடுக்கும்போது கர்த்தர் விடுவாரா? வசனங்கள் அனுப்பி குணப்படுத்துவார். எரேமியா தீர்க்கதரிசன புத்தகத்தில் 23ஆம் வசனத்தின்படி சமயத்துக்கு மட்டுமில்லை தூரத்திலையும் நான் தேவனாக இருப்பேன்னு சொன்னால் தூரமாக இருந்தால் கூட சரி, இந்த இரவு இந்த செய்தி கொடுத்துக்கும் போது அவங்கள கொடுத்து நினைக்கிறேன் போது அப்பயே தன் வசனங்கள் அனுப்பி அவர் குணப்படுத்த வல்லவராக இருப்பார். அவங்களுக்கு குறைகளெல்லாம் நிறைவாக்குவார். இனி விதைக்கிற அறுவடை ஒரு நாளும் தோல்வி அடைந்து போவாது. விதைப்பதெல்லாம் வெற்றி காணும். அவர் அடிக்கமாக சொல்லுவார், நான் போக இடம்லாம் முடிகிற நேரத்தில் தடைப்படுதுன்னு. இனி தடை இல்லைங்க, ஆசீர்வதித்து உயர்த்து போகிறார். அதுதான் இங்கே சங்கீதத்தில் சொல்கிறாரு, கர்த்தரை நம்புகிறவன் என்னென்றைக்கும் அசைக்காமல் நிலைத்திருப்பானா, சீமோன் பர்வதங்கள் போல் இருப்பானா. அவரை நம்பணுங்க. கண்ணீரோடு விதைப்பவன் கம்பீரத்தோடு அறுப்பான் என்று சங்கீத புத்தகத்தின் 126ஆம் சங்கீதத்தில் அங்கே 5ஆம் வசனத்தில் கண்ணீரோடு விதைத்தா அதெல்லாம் இனி அப்பா நிலைத்து நிறைவாக பெற்றுக்கொள்ள வழியும் வாசனம் ஏற்படுத்த போகிறார். அதுதான் கண்ணீரோடு விதைத்துவன் கம்பீரத்தோடு அறுக்க போகிறார். அவர் இதோடு எத்தனையோ ஒரு கண்ணீர் வடித்து ஓடி ஓடியாந்துருப்பார். எல்லாத்தையும் கர்த்தர் மாற்ற போகிறார். ஒரு புதிய வாழ்க்கை கர்த்தர் கொடுக்க போகிறார். இது பார்க்க போது அந்த சந்தோஷத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். பேசுகிற எண்ணெயை மறைச்சி தேவன் பேசி கொண்டிருக்கிறார், எனக்கும் கொடுக்க போகிறார். கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதித்து பெருகவே பெருக செய்வார். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.